ஆமென். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலை நேரத்திற்காக நன்றி. இந்த வழிபாடு கலந்து கொண்டு தங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த விசுவாசத்தை நம்பிக்கை இந்த காலை வழியில் அவர் உறுதிப்படுத்தினார். தேவ பிரசன்னத்தை பெற்றவர்களாக இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கிருபையான் ஆண்டவரை இவரை நடத்தப்பட வேண்டும் என்று உங்களுடைய கரங்களை போடுகிறோம். ஆராதனைகளிலும் கூட ஆண்டவரை துதித்து பாடவும் வார்த்தையை தியானிக்கவும் உங்களுடைய சரீரத்தை ரத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த பந்தில் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய பிரசனத்தை நான் உணர்வோம். தேவ பலனை பெற்றுக்கொள்வது இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 5வது சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இரண்டு சரணம். செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுகிறார் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசம் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோரே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமென். பிரியமான சகோதர சகோதரி, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த பந்தியில பங்கு கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை மீறுதலை அறிக்கை செய்து
பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உங்கள் பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை இருப்பித்தார். உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதை கர்த்தர்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. இதனாலுக்குரிய வேதப்பாடு வாசிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய திருமொழியின் பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிக்க. சங்கீதம் 126 முதல் 3 வசனங்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புலஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பாட முடியும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, தேவ பிரசன்னம் எங்கள் மதிலை கடந்து வரும்படியாக உடைய சமுத்திர காத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. மாதத்தின் முதல் நாளிலே உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட வேண்டும் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். நம்பிக்கை இழந்த உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். படிக்க வாய்ப்பு உண்டு, வேலை எனக்கு நிலையான கிடைக்கும், குடும்ப சமாதானம் சந்தோஷம் உண்டு, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் பிரச்சனைகள் மாறும், என்னை தொடர்ந்து வருகிற சாப கட்டுகளிலிருந்து ஒரு முடிவு உண்டு, எங்களை தொடர்கிற வியாதியின் பிரதிநிதிகளை ஆண்டவர் மாற்றி போடுவார், எங்களுக்கு ஒரு புது பலன் உருவாகும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை தருகிறவர் என்ற நம்பிக்கை இந்த கால வேளையில் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை தந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். இப்படி வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவ மகிமையும் மத்தியிலே வெளிப்படும்படி ஆச்சு. இப்படி வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளும்படியா இவர்கள் கண்களை திறப்பினார்கள். இவர்கள் செவிகள் இப்படி வார்த்தைகளை கேட்பதனால் இவர்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இந்த காலை வேளையில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றார். உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீர் இவரோடு பேசுவீரா? இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் கிருபையாய் ஆண்டவர் உங்களை நடத்தியிருக்கிறார். அது ஆச்சரியமாய் இருந்தது.
இந்த 2வது மாதம் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஞானமாய் நடக்க, தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனங்கள் இரண்டாவது வசனம் 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை அழகாக இருக்கிறது. படிங்க. நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று. நாம் வாழ்கிற இந்த சமூகம் இயேசுவை அறிந்திருந்தாலும் அதை அறிக்கையிட மனமற்றவர்கள் பெருகி இருக்கிற காலத்தில் இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்றால் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்கள், அவரை பின்பற்ற மனதற்றவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களோடு தான் படிக்கிறோம், அவர்களோடு தான் வேலை செய்கிறோம், அவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அவர்களிலிருந்து எந்த விதத்தில் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் கிருபையாய் நம்மை நடத்துகிறார். உண்மை, அது ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நல்ல வசனம். யோபின் புஸ்தகத்தில் அழகாக ஒரு பதிவு. யோபு 5ஆம் அதிகாரத்தில், யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ஆராயவே முடியல. நம்முடைய காலங்களை திரும்பி பார்த்தால் unimaginable, could not search, ஆராயவே முடியல, தேடி பார்க்க முடியல, யோசிக்கவே முடியல, எண்ணவே முடியல. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்னோடு வாழ்கின்றார், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுக்க முடியல. நாம எடுக்க முடியாதனால தான் புறஜாதிகள் இன்னும் நம்மை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டிருக்கிறார், பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சத்துருவான நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நன்மைகளை செய்த ஆண்டவர் என்று நம்மை பார்த்து துக்கத்தோடு காத்திருக்கிறார். கடந்த மாதம், கடந்த வருடம் முழுவதும், கடந்த காலங்களில் உங்களை ஆச்சரியமாய் ஆராய முடியாத, எண்ண முடியாத காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அழகாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத, ஆராயவே முடியல, யோசிக்கவே முடியல. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். நாம என்ன செய்யும்? இயேசு பிரசவம் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் மனுஷர், உன் பெற்றோர், உன் உடன் பிறந்தவர்கள், உன் குடும்ப மக்கள், உன்னோடு படிக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், வாழ்கின்றவர்கள், நாம் சமூகத்தில் கடந்து போய் வந்து நம்மை பார்க்கிறவர்கள், விசாரிக்கிறவர்கள், இந்த மக்கள் முன்பாக உங்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறது? அந்த கிரியைகள் ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாமும் ஆண்டவரை மையப்படுத்துவது வேற. என்னை பார்க்கிறவர்கள், நான் பேசுகிற பேச்சு, நான் நடக்கிற நடத்தை, என்னுடைய வாழ்வை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை, ஆராய முடியாத காரியங்களை செய்துதான் இருக்கிறார். ஆனால் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? இன்றைக்கும் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறார்.
மோசே ஆண்டவரத்தில் போய், ஏன் தான் என்ன தெரிந்து கொண்டிய தலைவனா, இந்த ஜனங்களை போய் மீட்டெடுன்னு சொல்லி 10 வாதைகளெல்லாம் காட்டி அதிசயமா ஆராய முடியாம அது என்ன முடியாத அளவுக்கு எகிப்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொள்கிறவர், குடும்பமாக தொழுது கொள்கிறவர், ஆடு மாடுகளோடு அவர்கள் ஆண்டவரை பலியிட்டு தொழுது கொள்கிறவர்கள், அவர்களை நீங்க அனுப்பி ஆக வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தம் பண்ணி அவர்களை மீட்டெடுத்து வந்தவர். கொஞ்ச காலத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எங்கடா ஆண்டவர், வாயை செத்து போச்சு, நாக்கு ருசி தெரியல, சும்மா அந்த வனாந்தத்தில் இருக்கிறதே சாப்பிட்டு எவ்வளோ ஆகுது, இறைச்சி தலை சுத்துது. மோசே 6.5 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஆடு மாடு இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததெல்லாம் அடிச்சு போட்டா கூட அது ஒரு வேலைக்கு போத்தோமா 2 வேலைக்கு போத்தோமான்னு தெரியல. இவனை எப்படி நான் சமாளிப்பது என்று தெரியாதபடிக்கு மோசே ஆண்டவர் புலம்பு முறையிடுகிறார். அது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது, போ, இவ்வளவு காரியங்களை செய்த இதை செய்ய முடியாதனால. நல்ல வசனம், என் கை குறுகி போனதா வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, இன்னத்துக்கு ஒரு நாள் வேணாமா, 2 நாள் வேணாமா, ஒரு வாரம் வேணும், 10 நாள் வேணும், 20 நாள் வேணும், ஒரு மாசத்துக்கு அவர்களுக்கு என்ன சொல்ல கொடுக்குறாங்க, இறைச்சியை கொடுக்குறேன்னு சொன்னா எங்க கையில் இருக்கிற ஆடு மாடு அதுக்கு போதாது. அது 2 நாள் 3 நாள் நீ பாட்டு சொன்னா அவனெல்லாம் என்ன இப்போ வச்சிருக்கிறத விட இன்னும் போட்டு பிறந்துருவாங்க. ஆகவே என்னால் முடியாது என்று அவன் ஆண்டவரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் திருப்பி அவனுக்கு சொல்ற பதில் என்ன தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நோக்கி, என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதுன்னு நீ என்ன யோசிக்கிறீங்க? நடக்குதாங்க பாரு. தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன கொடுப்பேன்? இறைச்சியை கொடுப்பேன். அதிசயமாய் அவர்களை நடத்தினார். ஆராயவே முடியல. 6 லட்சம் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் இறைச்சி. நாம சாப்பிட்ற மாதிரி 2 துண்டுகளை சாப்பிட்றது இல்லை. நான் ஒரு மனுஷனோட பேசியிருந்தேன். நான் அப்பொழுது அவர் எனக்கு சொன்னது என்னன்னா, இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்காக ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு இடத்துல இருந்து ஒரு அதிகாரிகள்லாம் அங்கே வந்தாங்க. அது அண்ணன் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். நித்யானந்தோட பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னார். சாப்பிட்டுலாம் முடிச்ச பிறகு நீங்கள் பழம் சாப்பிட விரும்புவீங்களான்னாரா? அப்புறம் ஆமாண்ணா. அவன் போய் ஆளுக்கு 2 ஒன்று நினச்சி ஒரு சீட் ஒரு 10-15 வாங்கி வந்து வச்சுட்டுக்கிறான். அவன் பார்த்து சிரிச்சுட்டு, இது யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டான். உங்களுக்கு தான் சொன்னேன். அங்கே இருக்கிறது 2-3 பேர் தான். இது பார்த்தாது 4 கார் வாங்கிவாங்க. ஏனென்றால் அவர்கள் சாப்பிட்ட பிறகு 25-50 பழங்களை சாப்பிட்றவங்க. நம்ம மாதிரி 1-2 வச்சு சாப்பிட்றவங்க. இப்போவே அப்படி இருந்தாங்க. அந்த நாட்டில் ஜெய்சாண்டி அவர்கள் இறைச்சி சாப்பிடுவோன்னா ஒருத்தர் ஒரு பெரிய தோட்டங்கள் சாப்பிட போகுது. அப்போ மோசே பயந்து போனார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கை குறுகி போச்சுன்னு நினைக்கிறீங்க. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிறார், அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர். மோசேக்கு ஒரு ஆச்சரியத்தை வைத்தார். யோசிக்க முடியாதபடிக்கு, எண்ண முடியாதபடிக்கு. எரேமியா சொல்வாரு, எரேமியா திருச்சுவசம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுத்து, உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். அவருடைய கை குறுகி போறதில்லை. கடந்த ஆண்டுகளில் நடத்த ஆச்சரியமாக, இந்த மாதமும் ஆச்சரியமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார்.
நடக்கலன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் இப்போ எல்லாருக்கும் கேள்வி வருது. இதெல்லாம் நடக்குமா? இந்த யோசனை இருக்கிறேன்னு இது எப்படி நடந்துப்பாரு? சொர்க்க போகாது. ஒரு முறை இயேசு சமுத்திரத்தில் கடலிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் பார்த்து ஆவேசம் பயந்து போனான். சீமோன் பேதுரு பார்த்தான், என்ன இயேசுவை நீ நடந்தா நான் நடக்கக்கூடாதா? நானும் நடக்க விரும்புகிறேன். உடனே நடமாட்டான். உடனே அவன் தபாங்கு படகு இறங்கி சமுத்திரத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டான். ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம கூட அப்படிதான் நடந்து இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம அச்சுறுத்தலாகவே இருக்கிறார்கள். அது குடும்பத்தினராக இருக்கிறாங்க, உறவினர்களாக இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க, சமூகம் அப்படி இருக்கிறாங்க. பயந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நடக்குமோ எது நடக்குமோ என்ற கலக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மன வலிமையோடு சீமோன் பேதுரு சமுத்திரத்தில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான்னு போடுது. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் 29ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி போக ஜலத்தின் மேல் நடந்தான். கிறிஸ்துவ மார்க்க ஜலத்தின் மேல் நடக்கிற நடப்புதான் ஒவ்வொரு நாளும். கடந்த ஆண்டுகள் நடந்து வந்தோம், கடந்த மாதம் நடந்தோம், இந்த மாதம் கூட அப்படிதான் ஜலத்தின் மேல் நடக்கிற ஒரு அனுபவம் தான். நடக்கலாம், நடக்க முடியும். நம்மால சோர்ந்து போகாதீர்கள். இந்த மாதம் உன் படிப்புல, உன் வேலையில, உன்னுடைய குடும்ப காரியங்களில், உன் பிசினஸ்ல, உன் போக்கிலும் வரத்திலும் ஜலத்தில் நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கத்தான் செய்கிறது. நடக்கும். ஏனென்றால் உங்களோடு பயணிக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் எதிர்நோக்கி பயணிக்கிற உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆராய முடியாத காரியங்களை செய்கிற தேவன். இந்த 2வது மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் ஆண்டவரை நம்பி உங்கள் காரியங்களை துவங்க ஆண்டவர் உங்களை ஜெயமாய் மாற்றுவார், குறைவில்லாமல் மாற்றுவார். நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு இந்த மாதத்தை கடந்து போகலாம். கடந்த மாதமே அந்த மருந்து வாங்கல, இந்த மருந்து கொடுக்கல, இதை மறந்துட்டு அதை மறந்துட்டு சோர்ந்து போயிட்டு, இந்த மாதம் உங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட. நீ வா அப்படின்னா சீமோன் பேதுரு சமுத்திரத்தில் ஜலத்தின் மேல் நடக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் சூழ்நிலை அவன் விடல. 30ஆம் வசனம் சொல்லுது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடு. அதான் நமக்கு ஒரு சீக்ரெட். இந்த மாதம் நடந்து பாருங்க. குறைகள் இருக்கதான் செய்யும், பலவீனங்கள் நம்மை சூழதான் இருக்கதான் செய்யும். நம்முடைய ஏமாற்றங்கள், தோல்விகள் உன்னை சார்ந்து வரும். நீ எடுக்கிற முயற்சிகள்ல அது நடக்காமலே போகுது. சோர்ந்து போகாது. உன்னை தேற்றுகிற ஆண்டவர், உன்னை நடத்துகிற ஆண்டவர், உனக்கு வாழ்வளிக்கிற ஆண்டவர் அவர் உன் பக்கத்துல தான் இருக்கிறார். ஏன் மறந்து போகிறோம்? ஏன் அங்கலாய்க்கிற? ஏன் கஷ்டப்படுகிறீங்க? உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை வைக்கிறார். உங்களுடைய இந்த உள்ளத்திற்கு ஒரு முடிவை வைக்கிறார். இப்போ இந்த மாதம் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை தொடர்ந்து அவர் பக்கம் அவரை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. துவங்குங்க இந்த மாதம். அப்படி துவங்கின சீமோன் பேதுருக்கு காற்று பலமாய் வீசுவதை கண்டு ஆண்டவரை விட்டுட்டு காற்று பலமா இருக்குது, இது எப்படி சமாளிக்க போகிறோம் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் நோக்கி பார்க்கிற ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஜலத்தில் நடக்கிறவர். உன் வியாதி பெருசு நினைச்சிருக்காரு. அந்த வியாதியின் மக்களை சுகமாக்கி அற்புதங்களை செய்து நடக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட முன்னாடி இருக்கிறார். உன் வியாதி பெருசு நினைச்சிருக்காரு, அதை யோசிக்காது. கடன் தொலைல இருக்கிற எத்தனையோ மக்களை ஆண்டவர் மீட்டெடுத்து இருக்கிறார். உன் கடன் பெருசா இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும் அதை யோசனை இருக்காது. எத்தனையோ மக்கள் ஜெபித்து ஆண்டவரை நம்பி நல்ல வேலையில் அமர்ந்து இருக்கிறார்கள். இன்னும் வேலை, இந்த வேலை கிடைக்குமா, இதுல ப்ரமோஷன் கிடைக்குமா, இதை என்ன செய்யறதுன்னு இப்படி யோசனை இருக்கிறார். ஆச்சரியமாய் ஏற்கனவே செய்து அனுபவித்த ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். சோர்ந்து போகாது. சங்கீதக்காரர் அழகாக எழுதுறாரு. 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பிக்கை, அந்த விசுவாசம் இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு தரணும்.
அதற்காக செபிக்கலாம். அவரை நோக்கி நடக்க இந்த மாதத்தை துவங்கலாம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். நம்மளை நம்பினவர், நான் நம்பினவன், இப்படிப்பட்ட சூழல் பார்த்தா நம்ம விட்டு நழுவிடுவோம். கூடவே தான் வருவாங்க, திருப்பி பார்த்து இருக்க மாட்டாங்க. அதை செய்யற இதை செய்யற சொன்னவங்களாம் இல்லை, இப்போ இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் எந்த சூழல் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவரும் கூடவே இருக்கிறவர். சீமோன் பேதுரு அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றால் 32 வசனம் அழகா சொல்லுங்க. உடனே ஒரு வாரம் கழிச்சு இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், போட்டோம், கொஞ்சம் முயற்சி எடுக்கட்டும். நீ அமிழ்ந்து போகும்போது நீ கஷ்டப்படுவேன்னு அவருக்கு தெரியும், கவலைப்படுவேன்னு அவருக்கு தெரியும். இந்த அமிழ்ந்து போகிற பொழுது உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை அவர் அடித்து, ஏனென்றால் அவர் பரம தகப்பன், அவருக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி நடத்தணும். அவருடைய விசுவாசம், நம்பிக்கை, அவருடைய சூழல் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 40 அதிகாரம் 11 வசனத்துல ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்றார், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ப்பது போல ஒரு மந்தையை மேய்ப்பார். அவருக்கு தெரியும் ஒரு ஆடுகளை எப்படி மேய்க்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். குட்டிகளெல்லாம் எப்படி நடத்தணும் தெரியுது, வயலான கடவுள் ஆடுகளை எப்படி நடத்தணும் தெரியும், அவர் தெரியும். எப்படி என் ஆடுகளை நடத்த வேண்டும் என்று தெரியும். அதற்காக ஆண்டவர் தன் ஜீவனையை கொடுக்கிறதுக்கு, உங்களை பரிபூர்ணப்படுறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர, ஆனால் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படணும் வந்தார். அதனால நீங்க கஷ்டப்படும் போது அவர் பார்த்து கொண்டிருப்பதில்லை, உடனே அவர் மனம் உருக்க முடியும். நல்ல வசனம் இது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 36 வசனத்துல அவர் திரளான ஜனங்களை திரும்பி பார்க்கும்போது அவர்கள் மெய்ப்பன் இல்லை, வாழ்வில தோய்த்து போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை கண்டு மனம் உருகிறார் என்று பார்க்க. உடனே சீமோன் பேதுரு அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்கும்போது உடனே அவன் கையை பிடிச்சு தூக்கி எடுத்துட்டு என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டாய், உன் கூடவே தான் இருக்கிறேன். இன்று அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணராமல் போவதற்கு காரணம் என் கூட இருக்கிற ஆண்டவருடைய மகத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த பாவம் பண்ணிட்டேன், இங்கே போயிட்டேன், அங்கே கோமா பேசிட்டேன், அதனால ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாங்க. அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். நீ செய்த தப்பு, நீ செய்த மீறுதல்கள் தண்டிச்சா எப்போ மண்ணோடு மண்ணு பூஜை ஆட்டிக்கலாமே, அப்படியெல்லாம் ஆண்டவர். அவர் நிறைவானவர், பெருந்தன்மை உள்ளவர். திரளான ஜனங்களை பார்க்கும்போது அவர் மெய்ப்பனிலும் தெரியுது, அவர் தோய்த்து போய்கிறார், சிதறடிக்கப்படுது, எல்லாம் தெரியுது. ஏன் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியுது இந்த பாடுகள், இந்த வேதனைகள் என்னன்னு ஒரு நல்ல அவசரம் ஒன்று இருக்குது. 119 சங்கீதம் 67 வசனம். அது உபத்திரவத்திற்கு படுறதுக்கு காரணம் என்னன்னு அவர் தெரிஞ்சுதான் பண்றாங்க. பாருங்க 67. நான் உபத்திரப்படுவதற்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன். தெரியுது, நான் இங்கே கோணலாம் போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இப்படி போனேன், அப்படி பேசினேன், இப்படி நடந்து கொண்டேன். நான் உபத்திரப்படும் போது நான் அதுக்கு முன்னாடி வழி தப்பி போனேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை ஆண்டவர் நோக்கி தான் நடனம். காற்று பலமாகுது, வீசுது, இதை பார்த்தா சூழ்நிலைகளை அமிழ்ந்து போகிறான். நான் உபத்திரப்படும் போதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி போய் நின்றேன், உபத்திரம் வந்துடுச்சு, அதனால சோர்ந்து போகாது. உடனே உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் எந்த விதமான சந்தேகம் எல்லாம் அப்படி விசுவாசத்தின் நம்பிக்கையும் அவர் மேல வச்சு நான் இந்த மாதத்தை துவங்குவோம். ஆண்டவர் அற்புதமாக இந்த மாதத்தை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுவீராக. இந்த மாதம் முழுவதும் பேசுங்க. ஒரு நாளும் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள், துயரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள்
ஆடுகள் வந்தால் சோர்ந்து போயிடுவாங்கப்பா. இந்த வழியில் நீங்கள் சொன்னீங்களே, இப்படியே அமைச்சிட்டா வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கும் நீங்களே இவரை பலப்படுத்தி இந்த மாதத்தை கரம்பிடித்து நடத்துங்க. உங்களுடைய சமூகம் முன்பாக சென்று கோண நாள்களெல்லாம் செவையாக்கி ஆண்டவரே வழியை செம்மைப்படுத்துங்க சுவாமி. பிள்ளைகள் இந்த மாதம் ஆராய முடியாத அதிசயங்களை கண்டு நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் செவி நல்ல பிதாவே, ஆமென். நற்செய்தியை கேட்டு நாம் யாரும் எழுந்து நின்று நிச்சயார் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறது காணப்படாதமான எல்லாவற்றையும் படைக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாகிறதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். தெய்வத்தில் தெய்வமானார், ஜோதியில் ஜோதியானார், மெய்தேவனில் மெய்தேவனானார், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவானவர் ஒருவர் தன்னுடைய சகலத்தையும் உண்டாக்கிறவர். மனிதனாக நமக்காக நம்முடைய ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரால் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். இருளோரையும் மறைத்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் நின்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் தோத்தரிக்கப்பட்டவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டவராய் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பினை நியாயமைப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் வறுமைக்குரிய ஜீவனும் உண்டாயிருக்க என்று காத்திருக்கிறேன். ஆமென். பெற்றுதலின் ஆராதனை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசப்படுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆழ்ந்த பணியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். திருவிருந்தின் சிறப்பு முறையை நாம் பின்பற்றலாம். இந்த வண்ணமாக 259வது கீர்த்தனை, அருமை ரட்சகா கூடி வந்தோம் உமது அன்பின் இருந்து அருந்த வந்தோம் என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது உடைய காணிகளே முன்னே வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை பெட்டியில் Amen.
எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் சீஷர் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளரே. ஆமென். ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ சோதரிக்கப்பட்டவர், தேவரின் மனித உருக்கமாக அன்பு கூர்ந்து ஒரு ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தனித்துக் கொள்ளவும், சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வது நிறைவும் பூர்ணமும் மோதமான பலியும் காணிக்கை பரிகாரத்தின் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுது நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினார். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியா போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதனை பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, உங்கள் மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்ததில் அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்க அப்பம் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரங்கள் உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்துங்க. மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்ட விசுவாசத்தை ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் வளரவும் எங்களுக்கு கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்க சர்வவல்லமையுள்ள பிதாவாக உமக்கே அவர் மூலமாய் சகல கனமும் மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. நாம் யாரும் முழங்கால் படிட்டு தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்மை நாம் பந்தில் சேர துணியாமல் தேவருடைய இருக்கட்டும் சேர்க்கிறோம். உங்கள் மேசையில் குறிக்கொள்ள பொறிக்கொள்ள நாங்கள் பார்க்கறதில்ல. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து மூலமாக ஆத்மா சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாக பானம் பண்ண நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே எங்கள் சமாதானத்தை தாரும். கடவுளுடையவைகள் கடவுளை உடையவர்களுக்கு இந்த பந்தியில் பங்கு கொள்ள ஆயுதமானவர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது நாம் வருகிறது போலவே சோஷியல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நின்று வரிசையில் வந்து வாங்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கிறேன்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல அருமையான 2021 ஆண்டின் 2வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக உங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்தலும் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக. இந்த நாளிலே உடைய நாமத்தை குறித்து பாட சத்தியத்தை கேட்கும் கிருபை செய்ததற்காக மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம் பெற ஜீவனை தார், மன சந்தோஷத்தை தார், சமாதானத்தை தார். இந்த மாதம் முழுவதும் உடைய பரிசுத்த கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. போகும்போதும் வரும்போதும் நீர் அவர்களோடு அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதனால் கேட்ட சத்தியத்தை கேட்ட விதமாக நாங்கள் நடக்க நீர் உதவி செய்தலும். நீர் ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறவர், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தை நாங்கள் எண்ணினவர்களாக அதை அந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நடக்க எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். நாளிலே விசேஷமாக பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு எப்படி சந்தோஷமான நாளாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி நாள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஒரு குறையில்லாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை நம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கருத்திலிருந்தே வாங்கி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்திலும் ஆசீர்வாதங்களை தாரும். இந்த நாளில் திருச்சபை போதகருக்காக, செயலர் பொருளருக்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய குறையெல்லாம் நீங்கி எப்பொழுதும் நிறைவாய் சந்தோஷமாய் மன அமைதியோடு வாழ உதவி செய்தலும். மட்டும் காத்தவர் இனி ஒரு நாளிலும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஆண்டவரே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை செய்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை நிகழ்த்தார். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் பண்ணி எங்களை சொல்லிக் பேசிய நாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ஆட்சியும் வல்லமையும் மாற்றமே என்றென்றைக்கும் உம்முடையவில்லை. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவன் சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.